2 விஷயம் இருக்கு. இப்ப திமுக எதிர்கொள்ள போகுதுன்றது இப்ப சட்ட நெருக்கடி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மூல வழக்கை தமிழக காவல்துறை தான் விசாரிக்க போகுது, இவரும் அமைச்சராக இருக்கிறார்ன்ற சட்ட நாளைக்கு நீதிமன்றம் வரலாம், இதை செஞ்சிருக்க கூடாதுன்ற ஒரு பார்வை இருக்கு. இப்ப சரவணன் அவர்களா இருக்கட்டும், திமுக சார்ந்தவங்க சொல்றது இதை நாங்க அரசியல் ரீதியா எதிர்கொள்றோம், இப்ப இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் அரசியல் பதில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்ட கோணத்தை எப்படி பாக்குறீங்க? சட்டம் என்பது வேறு, நீதி என்பது வேறு. சட்டம் எழுதப்பட்டது, வரிகளுக்கிடையே வாசிக்கப்படுவது, சட்டம் இயற்றியவர்களின் உணர்வு. நீதி என்பது வழங்கப்படுவது, சாமானியர்களும் சரியான நீதி கிடைத்தது என்று உணரப்படுவது. அதாவது ஜஸ்டிஸ் அப்பியர்ஸ் டு ஹவ் பீன் டன். இது அநேகமாக நம்ம சரவணன் பாலு 2 பேருக்கு தெரிந்த விஷயம்தான். அப்போ செந்தில் பாலாஜி வழக்கில் சிக்கல் என்னன்னா, பாலு சொன்ன அந்த பாயிண்ட், அதை பரிவர்த்தனைன்னு சொல்றதை விட கூட பண சலவைன்னு சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பண சலவை குற்றச்சாட்டு வரும்போது அது 3 கூறு அதில் வந்துடும்: பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். இந்த 3 கூறு வரும்போது லேயரிங், இன்டகிரேஷன் அது பின்னாடி தான் அதை நிரூபிக்கணும். ஆனால் பிளேஸ்மெண்ட்டை இடி தொடர்ந்து சொல்லுது, இந்த அக்கௌண்ட்ல இவ்வளோ பணம், இந்த பணம் எப்படி வந்ததுங்கிறதுக்கான கேள்வி என்னோட எம்எல்ஏ சம்பளத்தில் இருந்து, அமைச்சர் சம்பளத்தில் இருந்துங்கிற பதில் வருது. ஆனால் அது எல்லாமே அமைச்சர் சம்பளம், எம்பி மன்னிக்கணும், எம்எல்ஏ சம்பளம் எல்லாமே நேரடியாக பேங்குக்கு போகிற விஷயம். ஸோ ஒரு கேஷை நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. இதுதான் தொடர்ந்து இடி வைத்து கொண்டிருந்த வாதம். இப்போ பிணை வந்த உடனே சரிதா, அதாவது ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி, ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், இந்த அடிப்படையில் பிணை வந்துடுது. ஆனால் பிணை நிபந்தனைகளில் பி அப்படிங்கிற செக்ஷனில் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறாங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்படி வந்தால் மீண்டும் ஒரு முறை இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது வரும் அப்படிங்கிற ஒரு அடிக்கோடு இருக்கு. இந்த இடத்துல சட்ட நெருக்கடி உண்மையிலே இருக்கு. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக்கப்பட்ட பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதங்கள், அதை நம்ம இதுல பார்க்கணும். உச்சநீதிமன்றத்தில் என்ன வாதம் வைத்தார்கள் என்றால், மீண்டும் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார், அதனால மீண்டும் ஒரு முறை இதை ரீவிசிட் பண்ணணும், ரீகன்சிடர் பண்ணணும், யூ ஃபைல் அ செப்பரேட் அப்ளிகேஷன் சொல்லி உச்சநீதிமன்றம் முடிச்சிருச்சு. அடுத்த வாய்தால தான் நமக்கு அது புரியும். ஆனால் அதற்கு முன்பு உச்சநீதிமன்றம் 2 விஷயம்: ஒன்று, எந்தெந்த அமைச்சர்கள் மேலெல்லாம் வழக்கு இருக்கு அதை பற்றிய ஒரு தகவல். இன்னொன்று, உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கட்டளை, ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு. என்ன கட்டளை என்றால், இந்த எம்பி எம்எல்ஏ வழக்குகள் ஓவர் பர்டன்டு செஷன்ஸ் நீதிபதிகிட்ட போக வேண்டாம், ஏற்கனவே அவர் விசாரிக்க வேண்டிய வழக்கு நிறைய இருக்கு, அதனால தனியான ஒரு செஷன்ஸ் நீதிபதி அல்லது வழக்குகள் அதிகமாக இல்லாத ஒரு செஷன்ஸ் நீதிபதியை மீண்டும் ஒரு முறை போடுங்கள்னு சொல்லும் போது ஒரு ஆபத்து, தினந்தோறும் விசாரிக்க வேண்டும் என்கிற முடிவை ஏதாவது ஒரு நீதிமன்றம் எடுத்தால் அமைச்சர் என்ற முறையில் தினந்தோறும் போக வேண்டியது வந்துடும். வேறு மாநிலத்துக்கு மாற்றுவதுங்கிற முடிவை எடுத்தால் அமைச்சர் என்ற முறையில் தினந்தோறும் வேற மாநிலத்துக்கு போக வேண்டியது வந்துடும். இது மாபெரும் சட்ட நெருக்கடி. அந்த சட்ட நெருக்கடியினால அரசியல் பின்விளைவுகள் ஏற்படும். இல்லை ஷியாம், ஒரு வழக்கு இருக்கு. இப்போ நம்ம ஈடின்றதை தள்ளி வச்சுட்டு நம்ம மூல வழக்கு, அதை தான் பலரும் கோடிட்டு காண்பிப்பது. அந்த மூல வழக்கு, அதற்கு பின்னணியில் அது அரசியலாக குற்றச்சாட்டு வச்சாங்க, அதற்கு பிறகு இல்லை பழி வாங்குதல் அப்படின்னாங்க. அதில் உங்களுக்கு தெரியாதில்ல, 2015-17 அவர் பெயர் சேர்க்கப்படல, அவர் அதிமுகவில் இருக்கிறார். அப்போ என்ன விமர்சனம் வந்ததுன்னா, வேண்டுமென்றே திட்டமிட்டு அருண் என்பவர்னு நினைக்கிறேன், அவர் சொல்றாரு இவர் தான் முக்கியமானவர், இவர் பெயரை சேர்க்கலன்னு. அப்போ எதிர்கட்சிகள் எல்லாமே சொன்னாங்க இவர் பெயரை இவங்க திட்டமிட்டு மறைக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் காட்சிகள் மாறுது, அணிகள் மாறுது, அவர் பெயர் சேர்க்கப்படுது, இதெல்லாம் அரசியல்னு விட்டுருவோம். ஒரு மூல வழக்கு இருக்கிற போது முதலமைச்சர் இப்படி பேசியிருக்க கூடாது, அது இந்த வழக்கின் தன்மையை பாதிக்கும், சட்ட அமைச்சர் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களா? இது சட்டமா எப்படி பார்க்கிறது? அப்படி பேசக்கூடாதா? அரசியல் ரீதியா தன்னுடைய தளபதிகளுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாதா? அரசியல் ரீதியா தளபதிக்கு வாழ்த்து சொல்லலாங்க, அதுல ஒன்றும் நம்ம பெரிய கருத்துக்கள் கிடையாது. ஆனால் எப்போதுமே லா ஷுட் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் இல்லையா? சட்டம் தன் கடமையை செய்யும், அது அதன் பாதையில் சீராக செல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதன் மூலமாக விளைவதுதான் நம்ம நீதி. நீதி பரிபாலனங்கிறது நீதி மேற்பார்வை தான். பரிபாலனங்கிற வார்த்தை வேணா கடினமா இருக்கலாம், மேற்பார்வைன்னு எடுத்துங்க. அப்போ மேற்பார்வைன்னு வரும்போது மூல வழக்கு, இந்த மூல வழக்கு என்பது எங்க நடக்குது அப்படின்னா, இந்த எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களை விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்குது. அப்ப சிறப்பு நீதிமன்றமே இன்னொரு நீதிமன்றம் அல்லது இதை மட்டுமே விசாரிக்கிற நீதிமன்றம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது தளபதிகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ற அந்த காலகட்டத்தில் தளபதிகள் தொடர்ந்து, அதாவது செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல, இது மாதிரியான வழக்கு இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் இது பிரச்சனை வந்துடும்.
இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட் அப்படி போகவே இல்லை. அப்போ ஒரு 10 அமைச்சர்கள் தினந்தோறும் பல்வேறு நேரங்கள்ல ஒரு 10:30 இருந்து 12 வரைக்கும் ஒருத்தர், 12 இருந்து 1 மணி வரைக்கும் ஒருத்தர் அப்படியான ஒரு முடிவு எடுத்தால் அது வந்து ரொம்ப பெரிய சிக்கல். அப்போ இவ்வளவு அவசரப்பட்டால் இது அரசியல் பிழையாக முடிஞ்சிடும். சுருக்கமா சொல்லி ரொம்ப சுருக்கமா என்ன அப்படின்னா, அண்ணன் வந்து என்ன சொல்றாங்க, இப்படி வந்து வழக்குகளுக்கு டெய்லி போயிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. ஒன்றிய அரசுல 71 அமைச்சர்கள் இப்போ 3வது தடவையாக பதவி ஏற்றுட்டு இருக்காங்க. அதில் 28 பேர் மேலே கிரிமினல் வழக்குகள் இருக்குது, 29%. அந்த 28 வழக்குகளில் 19 வழக்குகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இப்படிப்பட்ட வழக்குகள். அவங்கெல்லாம் அங்கே ஒன்றியத்தில் வந்து அமைச்சர்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் நீதிமன்றத்துக்கு டெய்லி போயிட்டு தான் வரணும். எல்லா கேஸ்லையும் வந்து ஸ்பீடி, நோபடி இஸ் என்டைட்டில் ஃபார் ஸ்லோ மோஷன் ஜஸ்டிஸ், உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும். இது வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டுமே தனியா பொருந்தாது. இல்ல, அது சரவணன் சொல்ற சரிதான், இது எல்லாருக்கும் பொருந்துங்கிறது கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா இதுல தகுதி இழப்பு இல்ல. ஒரு எம்எல்ஏவாக அவர் தொடர்றாரு, தகுதி இழப்பு ஏற்படல. ஃபார் பீயிங் ஏ மெம்பர், ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர், இப்படிதான் தகுதி இழப்பு இருக்கு. ஸோ ஃபார் பீயிங் ஏ மெம்பர், எம்எல்ஏவாக தொடர்வதற்கு எந்த விதமான தகுதி இழப்பு இல்லை. அதனால சட்டப்படின்னு பார்த்தா அவர் வந்து அமைச்சராக இருக்கலாம். ஆனால் நீதி பரிபாலனத்துக்கு அது சரியா வருமா? அதுதானே அரசியலுக்கு வரும். சாமானியன் என்ன நினைக்கிறான், இது வந்து நமக்கு கேள்வி இல்லையா? ஒரு சாமானியன் பாருங்க இதுல என்ன நியாயம் இருக்குன்னு நினைத்தால் அது வந்து ஆளுங்கட்சிக்கு பின்னடைவு தானே. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard